ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போறோம். ஒரு அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம். அந்த மரத்துல நிறைய பறவைகள் வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அதுல ஒரு காக்கா அழகா கூடு கட்டி அதுல நிறைய முட்டைகள் போட்டு அடக்காத்துட்டு இருந்துச்சாம். அந்த மரத்துக்கு கீழே ஒரு பாம்பு புத்து இருந்துச்சாம். அந்த பாம்பு புத்துல ஒரு பாம்பு இருந்துச்சாம். அந்த பாம்பு ரொம்ப பொல்லாத பாம்பா. என்ன பண்ண தெரியுமா? பறவைகள் எல்லாம் முட்டை போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பறவைகளுக்கு தெரியாம போய் காக்கா முட்டை போட்டு வச்சிருந்தத இந்த பாம்பு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்துச்சாம். காக்கா இறை தேடி வெளியில போனோன்னு இந்த பாம்பு மெதுவா அந்த மரத்து மேல ஏறி காக்கா போட்டு வச்சிருந்த முட்டையில 2 முட்டைய சாப்பிட்டுட்டு வந்துருச்சான். காக்கா திரும்பி வந்து பார்க்கும்போது 2 முட்டைய காணுமா. காக்கா அப்போ காக்கா அந்த பாம்பு கிட்ட கேட்டுச்சான், பாம்பு நண்பா, என்னோட 2 முட்டைய காணுமே, நீ எதுவும் சாப்பிட்டியா? இல்லவே இல்ல, நான் அந்த மரத்து பக்கமே வரவே இல்லை அப்படின்னு அந்த பாம்பு சொல்லிருச்சான். ஆனா காக்காவுக்கு பாம்பு மேல சந்தேகமா இருந்துச்சான். அதனால அடுத்த நாள் காலையில வெளியில போற மாதிரி அந்த காக்கா பறந்து போய் பக்கத்து மரத்துல உட்கார்ந்து இருந்துச்சான். அப்போ அந்த பாம்பு காக்கா வெளியில போயிருச்சுன்னு பார்த்துட்டு மெதுவா அந்த மரத்து மேல ஏறி போய் மீதி இருக்கிற முட்டைய சாப்பிட போச்சான். அதை பார்த்த காக்கா வேகமா பறந்து அந்த மரத்துக்கு வந்துச்சான். அப்போ அந்த பாம்பு அந்த முட்டைய சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். ஏய் பாம்பே, நீ தானே என்னோட முட்டை எல்லாமே சாப்பிட்ட, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஆமா, நான் தான் உன்னோட முட்டை எல்லாமே சாப்பிட்டேன். உன்னால என்ன செய்ய முடியும்? உன்னால என்னைய ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு பாம்பு சொல்லிட்டு போயிடுச்சான். காக்காய்க்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சான். முட்டைக்குள்ள இருந்த காக்கா குஞ்செல்லாம் இந்த பாம்பு சாப்பிட்டுட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி காக்காக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். இந்த பாம்பை ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா நம்ம முட்டைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த காக்கா ஒரு யோசனை பண்ணிச்சான். அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சான். அந்த அரண்மனையில இருக்கிற ராணி இந்த நதியில தான் எப்பயுமே குளிக்க வருவாங்களாம். ராணி குளிக்க வரும்போது நகைகள் எல்லாம் கலட்டி கரையில வச்சுட்டு குளிக்க போவாங்களாம். அப்போ அந்த நகைகளை காவலாளிகள் காவல் காத்துட்டு இருப்பாங்களாம். அது மாதிரி ஒரு நாள் ராணி குளிக்க வரும்போது நகையை கலட்டி கரையில வச்சிருந்தாங்களாம். அந்த நகையை காவலாளிகள் காவல் காத்துட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்துட்டு இருந்த காக்கா இந்த நகையை எடுத்துட்டு போய் பாம்பு பொந்துக்குள்ள போட்டுட்டா காவலாளிகள் அந்த நகையை எடுக்கிறதுக்காக அந்த பாம்பை கொன்னுடுவாங்கன்னு ஐடியா பண்ணிச்சான். அதனால அந்த காக்கா ராணியோட நகையை எடுத்துக்கிட்டு வேகமா பறந்து பாம்பு புத்து இருக்கிற இடத்துக்கு போச்சான். அதை பார்த்த காவலாளிகள், அச்சச்சோ, அந்த காக்கா ராணியோட நகையை தூக்கிட்டு போகுது பாருங்க, வாங்க அதை போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி காக்கா பின்னாடி வேகமா ஓடுனாங்களாம். அந்த காக்கா வேகமா பறந்து போய் பாம்பு இருக்கிற புத்துக்குள்ள அந்த நகையை போட்டுருச்சான். அதை பார்த்த காவலாளிகள், அந்த காக்கா இந்த புத்துக்குள்ளதான் நகையை போட்டுச்சு, இந்த புத்தை இடிச்சிட்டு நம்ம அந்த நகையை எடுத்துட்டு போலாம். அந்த காவலாளிகள் ஈட்டியை வச்சு அந்த புத்தை இடிச்சாங்களாம். அப்போ அதுக்குள்ள இருந்து அந்த பாம்பு வெளியில வந்துச்சான். அச்சச்சோ, இதுல இருந்து பாம்பு வெளியில வருது, என்ன பண்றது? அது தலையில தான் நெக்லஸ் இருக்கு, அதை அடிச்சு கொன்னுட்டு நெக்லஸ் எடுத்துட்டு போவோம், இல்லைன்னா ராணி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிகள் அந்த பாம்பை அடிச்சு அதை கொன்னுட்டு அது நெக்லஸை எடுத்துட்டு போயிட்டாங்களாம். அதை பார்த்த காக்காக்கு ரொம்ப சந்தோஷமா அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாம் காக்காக்கு வந்து நன்றி சொல்லிச்சான். இனிமே நம்ம முட்டைகள் போட்டு குஞ்சு பறித்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிச்சான். குழந்தைகளா, இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம துவண்டு நின்றுடக்கூடாது. அறிவுபூர்வமாக யோசித்து முடிவெடுத்தா நம்ம எல்லாத்துலேயும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? குட்டீஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். பாய்.